ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து மசாலா வடை பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் நம்ம சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இது ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ரோட்டீன் ரிச். இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பண்ணுறதும் ஈஸி, ஹெல்த்துக்கும் நல்லது. வாங்க பார்க்கலாம் அது எப்படி பண்ணலான்ட்டு. 1/4 கிலோ கடலைப்பருப்பு, இந்த டம்ளரில் 1 டம்ளர், அதே டம்ளரில் துவரம்பருப்பு 1 டம்ளர். இப்போ வெறும் கடலைப்பருப்புலையும் பண்ணலாம், துவரம்பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3-4 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சாப்பரில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சு நம்ம தண்ணி வடித்து வச்ச இந்த பருப்பை வந்து நம்ம இப்படி நகத்தால் கிள்ளி பார்க்கணும். உடஞ்சிச்சின்னா இது நல்லா சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம மிக்சர் ஜார் அடியிலேயே ஒரு 7-8 பூண்டு பல் உரிக்காமல் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அரை ஜார் நிறைய நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சோன்னே அதை ஆட் பண்ணணும். கீழே நம்ம எப்போ பூண்டு போடுறோமோ அதே டைமில் நம்ம வரமிளகாவும் போட்டணும், அப்போ நல்லா அரைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உப்பு. ஒவ்வொரு டைம் இப்போ 2 ஷிஃப்ட்டாக அரைக்க போகிறேன். இப்போ அந்த டைமில் இதே மாதிரி நீங்கள் இந்த மெஷரில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சிடுங்க. கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும். அது மாதிரி முழுசு பருப்பு கொஞ்சம் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த மாதிரி சீக்கிரம் அரைஞ்சிடும், பல்ஸில் போட்டோம்னாலே நல்லா அரைஞ்சிடும். இதுக்கப்புறம் இதில் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடணும். கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி, காரம் நிறையா தேவைப்படுது அப்படின்னு நினச்சா மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைக்காத முழுசாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய நம்ம இந்த பருப்பு ஊற வச்ச பருப்பு எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கையால் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிடணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸில் எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இந்த பொத்துனாப்பில் அப்படியே நீங்கள் தட்டணும். ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டாமல் இந்த மாதிரி பொத்துனாப்பில் ஒரு மாதிரி குண்டாக இருக்கணும். இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி இப்போ சூடான எண்ணெயில் 1 லிட்டர் எண்ணெய் இல்லாட்டி 1/2 லிட்டர் இருந்தால் கூட போதும். 1/2 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி 2-3 போடுங்க. 1 லிட்டர் ஆயில் இருந்தால் ஒரு 4-5 போட்டுக்கலாம். இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டோன்னா ஒரு 6 மினிட்ல இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம டிஷ்யூ பேப்பரில் சர்வ் பண்ணி ஆயில் வடிக்க எடுத்துக்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஆயிலெல்லாம் சக் பண்ணிடுறோம். டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சோன்னா அதுக்கப்புறம் நமக்கு இது சாப்பிட ரெடி. வடை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். டீ டைமில் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படின்னு உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக, வெளியில் கிறிஸ்பியாக, பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.